ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். விஜய் காவேரி கிட்ட நம்ம என்னெல்லாம் கேள்வி கேட்கணும்னு சொல்லி லிஸ்ட்டு போட்டு வச்சுருந்தோமோ அது எல்லாத்துக்கும் இன்றைக்கி பதில் கிடைச்ச மாதிரி தான் இன்றைக்கான எபிசோட் இருந்துச்சு. விஜய் காவேரி ரெண்டு பேரும் பக்கம் பக்கமாக எல்லாம் அவங்களோட எமோஷனலாக பேசிட்டாங்க. ஆனால் இன்றைக்கான எபிசோட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிவியில் பார்த்தீங்கன்னா தான் நிறைய ஸ்டோரி புரியும். பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவாங்க. இன்றைக்கான எபிசோட்டில் பார்த்தோம்னா காவேரி விஜய் பார்க்க ரூம்குள்ளார வந்ததுமே மாமி வந்து பேசுகிறாங்க. மாமியை சமாதானம் பண்ணி விஜய் வெளியில் அமுச்சு விட்டுறாரு. அதுக்கப்புறம் காவேரி கிட்ட ரொம்ப செல்லமாக கொஞ்சம் பேசுகிறாரு. ஆனால் காவேரி ஆரம்பத்திலிருந்தே பார்த்தா கோவத்தோடு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தோம்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு கோவம் வராதா, எனக்கும் உங்களை பிடிக்கும், ஆனால் இந்த மாதிரி ஏன் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க அப்படிங்கும்போது உங்கள் அம்மா எப்போ தான் மனசு மாறுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. என் பொண்டாட்டின்னு சொல்கிறீங்களே, எப்போ நீங்கள் வந்து அந்த மாதிரி முடிவு பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீ வந்து கொடைக்கானல் கோச்சிட்டு போனல, அப்போ வந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் உன்னை விட்டுட்டு இருக்க முடியாதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே எமோஷனலாக விஜய் பேசுகிறாரு. ஆனால் காவேரி வந்து என்னெல்லாம் இவர் தப்பு பண்ணாரோ அந்த விஷயத்தெல்லாம் சுட்டி காட்டி பேசுகிறாங்க. அதாவது நீங்கள் என்னை பயத்திலே வச்சுருந்தீங்க, என்னை பிடிக்கும் அப்படிங்கிறத மனசுக்குள்ளார வச்சுருக்கிறத வெளிப்படையாக சொல்லலை. நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்தோம்ல அந்த விஷயத்தெல்லாம் கேட்குறாங்க. எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் விஜய்கிட்ட இன்றைக்கான எபிசோடில் கேட்டுறாங்க. விஜயால் எதுக்குமே ஆன்சர் பண்ண முடியல. ஆனால் அந்த விஜய் வந்து ஒரு விளையாட்டுத்தனமாக செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருந்ததுல கோவம் வந்துச்சு. அப்படிங்கும்போது நீங்கள் அந்த மாதிரி செஞ்சது எனக்கு எவ்வளோ கோவம் வந்திருக்கும், எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும், எவ்வளோ பயந்துருப்பேன். நீங்கள் அக்ரிமெண்ட்டு அதே நேரத்தில் இந்த மாதிரிலாம் போட்டு இந்த மாதிரிலாம் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு திடீர்னு காசு வாங்கிட்டு தானே என் கூட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் என் மூஞ்சை கொண்டு போய் எங்கே வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி என்னென்ன கேட்கணுமோ அதெல்லாம் யதார்த்தமான கேள்விகளை கேட்டுறாங்க. ஆனால் விஜய் பாவம் ஒன்றுமே பேச முடியாமல் அவரோட யதார்த்தமாக நான் ஒன்றும் அப்படிலாம் நினைக்கல அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா உன்னை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது, அதை நீ புரிஞ்சுக்கோ, நான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது காவேரி வந்து விஜய்க்கு சமாதானம் சொல்லி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கும் உங்களை பிடிக்கும் வெண்ணிலா விஷயத்தையும் இடையில கொஞ்சம் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கேன். இப்படியா இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட இதெல்லாம் சொல்கிறது வந்து உங்களை வந்து நான் ப்ளைம் பண்ணுவோங்கிறதுக்காக சொல்லலை. ஆனால் நீங்கள் என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கீங்க அதை நீங்கள் தெரிஞ்சு பண்ணீங்களா தெரியாமல் பண்ணீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க அதனால் எவ்வளோ என் மனசு பாதிச்சிச்சு அப்படிங்கிற விஷயத்த உங்கள்கிட்ட பேசணுங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை காவேரி வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. விஜய் மறுபடியும் அப்படியே பார்த்தா ரொம்ப எமோஷனலாக மூஞ்சி வச்சுட்டு அப்படியே அமைதியாக இருக்கிறாரு. அதோட பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இன்றைக்கான எபிசோட்டை பொறுத்த வரைக்கும் பல கேள்வி நமக்குள்ளார இருந்துச்சுல்ல, அந்த கேள்வியை ரெண்டு பேரும் விஜய் காவேரி ரொம்ப தெளிவாக பேசிட்டாங்க. அதனால் இதுக்கப்புறம் ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.